வணக்க நண்பர்களே, சென்னையில் நடந்த இது ஒரு உண்மை சம்பவம். சென்னை சின்மய நகரை சேர்ந்த நடுத்தர குடும்ப பெண் தான் பாக்யலட்சுமி. வயது 55. அவங்களுடைய கணவர் பெயர் திரு சேதுராமன் அவர்கள். அவருக்கு வயது 58. எளிமையான கட்டுக்கோப்பான குடும்பமும் கூட. கணவருக்கு ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை. பிள்ளைகள் கல்லூரிக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் காலையில சமையல் அறையில ரொம்ப பிஸியா இருந்தாங்க பாக்யலட்சுமி. அவங்களுக்கு என்ன நினைச்சாங்களோ தெரியல, திடீர்னு தலை சுத்த ஆரம்பிச்சிருக்குது. அம்மா நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சில கை வச்சு ஹாலுக்கு வந்து ஃபேனை போட்டு சோஃபாவில் உட்காந்தாங்க. கொஞ்ச நேரத்திலே மயங்கி சரிஞ்சு விழுந்துடுறாங்க. இத பார்த்த பிள்ளைங்க கணவங்க எல்லாரும் அலறி அடிச்சுக்கிட்டு பாக்யலட்சுமி அவங்கள மருத்துவமனைக்கு தூக்கிக்கிட்டு ஓடுறாங்க. அம்மாவுக்கு என்னாச்சோ, மனைவிக்கு என்னாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமோட பக்கத்துல இருக்கிற அரும்பாக்கத்துல உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில அட்மிட் பண்றாங்க. அங்க அவங்கள அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்கள ஐசியூ பிரிவில் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா டெஸ்டும் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன ப்ரொசீஜரோ, டெஸ்ட், ஸ்கேனிங், என்ன பிளட் டெஸ்ட் எல்லாத்தையுமே விறுவிறுப்பா எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எடுத்ததுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா இங்க வெளியில அம்மா அம்மான்னு சொல்லிட்டு பிள்ளைங்க ஒரே அழுதுகிட்டு புலம்பிட்டு இருக்குது ஐசியூக்கு பக்கத்திலேயே. கணவரும் பாத்தீங்கன்னா என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு சொல்லி தெரியாம திகைச்சு போய் நின்றுட்டு இருக்காரு, தன் மனைவிக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம. அதுக்கப்புறம் டெஸ்ட் ரிப்போர்ட்ல என்ன சொல்ல போறாங்க, ஆண்டவா உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லாம இருந்தா போதும், எங்க இஷ்ட தெய்வங்களை எல்லாத்தையும் வேண்டிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களுடைய குல தெய்வங்கள்ல இருந்து எல்லா தெய்வத்தையும் எப்படியாவது என் மனைவியை காப்பாத்திரு, எப்படியாவது எங்க அப்பா அம்மாவை காப்பாத்திருன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நொடியும் யுகமா கழிஞ்சிட்டு இருக்குது. சாயந்தரம் எல்லா ரிப்போர்ட்டும் சேர்ந்தது. அப்புறம் தான் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரியான ஷாக்கிங்கான நியூஸே அவங்களுக்கு கிடைக்குது. இதய நோய் பிரிவின் கீழ சீஃப் டாக்டரை போய் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய மனைவிக்கு ஏற்பட்டது கார்டியோஜெனிக் ஷாக் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. இதயத்துல 3 ரத்த குழாய் இருக்கும். அந்த 3 ரத்த குழாயையும் அடைக்கப்பட்டு மயக்க நிலை ஏற்பட்டதாலதான் கார்டியோஜெனடிக் ஷாக் அப்படின்ற பேருன்னு சொல்லி சொல்லுவாங்க. பாதிப்போட தன்மை ரொம்ப அதிகமா இருக்கு. இதுக்கு ஐஏபிபி அதாவது இன்ட்ரா அயோடிக் பலூன் பம்ப் சிகிச்சை அளிக்கப்பட்டது. நரம்பு வழியா ஒரு பலூனை மகா தமனியோட இடது பக்கம் செலுத்தி ஹீலி என்ற வாயுவை அந்த பலூன்ல செலுத்தி இயந்திரத்துல இணைச்சிடுவாங்க. அந்த இயந்திரம் பலூனை சுருங்கி விரிவடைய சேர்றதுனால இதயத்துக்கான ரத்த ஓட்டத்தை சரி செய்யும். இதனால இதயம் ஓய்வு எடுக்கிறதுனால அது நலம் பெற்று மீண்டும் சீரா இயங்க முடியும். இந்த நவீன சிகிச்சையால மட்டுமே மிகப்பெரிய மாரடைப்பிலிருந்து ஒருத்தங்களை காப்பாற்ற முடியும். மாநகரங்கள்ல உள்ள ஒரு சில மருத்துவங்களை மட்டும்தான் இந்த வசதி இருக்குது. அதுல தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்க ரொம்ப ரொம்ப கம்மி தான். இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே சொல்லி தெரியல சார். நாங்க ஆர்டினரி மிடில் கிளாஸ் சார், ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. எங்களால எவ்வளவு செலவு பண்ண முடியுமோ அவ்வளவு நாங்க பண்றோம் சார், எப்படியாவது அவங்கள காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. சார் இங்க அந்த ஃபெசிலிட்டிலாம் இல்ல, இன்னும் ஒரே ஒரு டெஸ்ட் மட்டும் பாக்கி இருக்குது, நாளைக்கு எடுத்துடுறோம், அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்றதுன்னு சொல்லி முடிவு பண்ணிக்கலாம், சரிங்களா? நீங்க பணத்தை ரெடி பண்ணணுமே அப்படின்றதுக்காக தான் இப்போ நான் இதை சொன்னேன், இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு. எதுக்கும் நீங்க வேற ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல, அதாவது பெரிய ஹாஸ்பிட்டல்ல ட்ரை பண்ணுங்க, டிலே பண்ற ஒவ்வொரு மணி நேரமும் அவங்களோட உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் எல்லா தகவலையும் சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இவங்களுக்கு அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி ஆகி போகுது. என்னடா பண்றது, பணமும் நிறைய செலவாகணும், நமக்கு அவ்வளவு பணம் இல்லை, நம்ம ஆர்டினரி ஃபேமிலி தான், இவங்க வர பெரிய ஆஸ்பத்திரியில போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்களே, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம முயற்சிட்டு இருக்காங்க. நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பாத்தீங்கன்னா போன் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் அந்த மாதிரி பாக்யலட்சுமிக்கு உடம்பு சரியில்லை, இதயத்துல கோளாறுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா சொந்த பந்தங்களும் அங்க வர ஆரம்பிக்கிறாங்க. விஷயத்தை கேள்விப்பட்ட பாக்யலட்சுமியோட நெருங்கிய தோழியான கீதா அப்படின்ற ஒருத்தங்க அங்க நங்கநல்லூர்ல இருந்திருக்காங்க. நங்கநல்லூர்ல இருந்து அவங்கள பாக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு நேரா வர்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா என்னென்னமோ சொல்றாங்களே, பயமா இருக்கு எனக்கு, என் பிள்ளைகளையும் ஹஸ்பண்டையும் அனாதையை விட்டுட்டு போயிடுவேன்னு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீதா சொல்றாங்க. கீதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்யலட்சுமி சொல்றாங்க, நீ ஒன்னும் கவலைப்படாத பாக்யலட்சுமி, உனக்கு ஒன்னும் ஆகாது. இதோ நான் ஒரு ஸ்லோகம் புத்தகம் தர்றேன், அதை சொல்லிண்டே இரு, போறோம், எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னை பார்வதி தேவி கிட்ட முருகன் வேல் வாங்கும் அலங்காரம் வேல்மாறல் அப்படின்ற ஒரு மகா மந்திரத்தை தர அதை ஆச்சரியத்தோட வாங்கி கண்ணுல ஒத்திக்கிட்டாங்க பாக்யலட்சுமி. அப்புறம் பாத்தீங்கன்னா கடல்ல மூழ்கி உயிருக்கு போராடி தத்தளிப்பவனுக்கு ஒரு பிடிச்சுக்கிறதுக்காக ஒரு கம்பு எல்லாத்தையும் கயிறு கிடைச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இதை கெட்டியா பிடிச்சுக்குவாங்க பாக்யலட்சுமி. அப்புறம் பாத்தீங்கன்னா வேல்மாறல் ஸ்லோகத்தை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. 14வது ஸ்லோகமா வரும்போது ஒரு ஸ்லோகம் வருது,
திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளா அப்படின்னு சொல்லிட்டு திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடித்து குடித்து உடையும் உடைப்பு அடைய அடைத்து உதிரம் நிறைத்து விடும். அந்த 14வது ஸ்லோகத்தை படிக்கிறாங்க. அப்படி படிச்சவங்க எல்லா ஸ்லோகத்தை விட அந்த 14வது ஸ்லோகத்தையே திரும்ப திரும்ப இன்ட்யூஷன் சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஏதோ ஒரு இன்ட்யூஷன்ல திரும்ப திரும்ப அதையே படிக்க ஆரம்பிக்கிறாங்க. மேற்படி அந்த வரிகளை நல்லா மனப்பாடம் செஞ்சுக்கிட்டு அன்னைக்கு முழுவதுமே பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப அதே ஸ்லோகத்தை பல தடவை சொல்லிட்டே இருந்திருக்காங்க. இதே மாதிரி சொல்லிட்டே இருக்கவும் மறுநாள் பாத்தீங்கன்னா காலையிலேயே பாக்கியலட்சுமிக்கு இருந்த அந்த டாக்டர் சொன்னாங்க பாத்தீங்களா, ஒரே ஒரு டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த டெஸ்டையும் எடுத்து முடிச்சிட்டு அதுக்கப்புறமா அன்னைக்கு சாயந்தரம் ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும். அதோட ரிசல்ட் எப்படி வருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இருந்தாங்க. அந்த ரிசல்ட் பாத்தீங்கன்னா வந்துருச்சு. உடனடியா அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு மறண்டு போயிடுறாரு அவரேவே. என்னடா இது இப்படி ஒரு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியல. சீஃப் டாக்டர் உடனடியா கூப்பிடுறாங்க, அவங்கள வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாக்கியலட்சுமியோட கணவர் உள்ள வராரு. திரு சேதுராமன் அவர்களே, உங்களுடைய மனைவிக்கு என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கே புரியல. இட்ஸ் a மெடிக்கல் மிராக்கிள். உங்க மனைவியோட இதயம் இப்போ ரொம்ப ரொம்ப நார்மலா ஹெல்தியா இருக்கு. அடைப்பு இருந்ததுக்கான சுவடு கூட தெரியல. ஒரே நாள்ல என்ன நடந்துச்சு எப்படி நடந்ததுன்னு ஒண்ணுமே புரியல. லேப்ல கூட ஒரு தரம் போய் ரெஃபர் பண்ணேன். திரும்பி பாத்தீங்கன்னா அந்த ரெஃபர் பண்ணும்போதும் நார்மல் ரிப்போர்ட் தான் காமிக்குது. இசிஜி கூட இன்னொரு முறை எடுத்து பார்த்தோம், அதுலயும் நார்மல் தான் காமிக்குது. நோ நீட் ஃபார் எனி சர்ஜரி. ரியலி இட்ஸ் a மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்ன அடுத்த நிமிஷமே பாத்தீங்கன்னா சேதுராமன் அவர்கள் அவர் முன்னாடியே முருகான்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலே அலற மாதிரி கத்திவிட்டாரு. அப்படி பாத்தீங்கன்னா ஒரு கத்து. டாக்டரே என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் அந்த டாக்டர் கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்றாரு. சார், இந்த மாதிரி மனைவியுடைய தோழி ஒருத்தங்க வந்தாங்க, முருகனுடைய அந்த ஸ்லோகத்தை சொல்ல சொன்னாங்க. அவங்களுடைய அந்த ஸ்லோகத்தை சொன்னதாலதான் என் மனைவிக்கு இப்படி ஒரு அதிசயம் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த டாக்டரே சொன்ன உடனே டாக்டரே மிரண்டு போயிட்டாரு. என்னடா அது, கடவுளும் இருக்காரு அப்படின்றத காட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. முன்றைய தினம் பாத்தீங்கன்னா அவருடைய தோழி ஒரு வேல் மாறல் அப்படின்ற ஸ்லோகத்தை படிக்க சொன்னதும் அதுல ஒரு குறிப்பிட்ட அடியை இவர் திரும்ப திரும்ப சொல்லி வந்ததையும் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த டாக்டருக்கு எல்லாம் புரிய வருது. அந்த டாக்டர் ரொம்ப ரொம்ப நல்லவர், பக்திமான் போல. எல்லாருக்கும் இந்த பயன் போய் சேரட்டும் அப்படின்ற இந்த இதய நோய் பிரிவில் இருக்கிற எல்லாத்துக்கும் வேல்மாறல்ன்ற புத்தகத்தை மறுநாளே வர வச்சு மொத்தத்தை பேத்துக்கும் கொடுக்கிறாரு. நீங்க எல்லாம் இதை படிங்க, உங்களுடைய நோய் எல்லாமே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டரா இருந்துட்டு அவர் அதை செய்யறாரு. பலர் வியக்கத்தக்க அளவுல குணமடைந்து வீடு திரும்புறாங்க இந்த ஸ்லோகத்தை படிச்சதுனால. எவ்வளவு ஒரு ஆச்சரியமான செயல் பாருங்களேன். அது எப்படி வேல்மாறல் ஸ்லோகமும் குறிப்பா அந்த குறிப்பிட்ட வரிகளும் இந்த அற்புதத்தை நிகழ்த்தியதுன்னு சொல்லிட்டு யாராலுமே புரிஞ்சுக்க முடியல. திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்து உடையும் உடைப்பு அடைத்து உதிரம் நிறைத்து விடையாடும். மேற்படி வரிகளை பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப நீங்களும் படிங்க. திரைக்கடலை அலைகள் வீசும் கடலை உடைத்து பிளந்து உடையும் உடைப்பு எடுத்து ஓடும் நீரை உடைப்பை அடைத்து உடைப்பு முழுவதும் பல வகையிலும் சிறதாற்படி ஆங்காங்கு அணையிட்டது போல அடைத்து நிறை புனர் கடித்து குடித்து சமுத்திரத்தில் நிறைந்துள்ள நீரை விரைவில் உறிஞ்சி பருகி உதிரம் நிறைத்து விளையாடும். வெற்றியடமாய் இருந்த கடல் பரப்பில் அவுணர்களின் ரத்தத்தை நீருக்கு பதிலாக நிரப்பி விளையாடி நிற்கும் குகன் வேளா. இது ஒரு அருமையான பதிவு தான். இந்த பதிவு பாத்தீங்கன்னா உண்மையிலுமே வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லலாம். இது உண்மையிலுமே நடந்த உண்மை சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு முகநூல் பதிவுல ஒருத்தருங்க பதிவிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இதனுடைய அருமை தெரியாம இருக்கிறதால இந்த பதிவை நம்ம சேனல் சார்பு மூலமா வெளியிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இதே நோய் பிரிவில் இருக்கிற யாராவது ஒருத்தங்க இதை பார்த்துட்டு குணமடைஞ்சாலும் கூட என்னுடைய சேனலுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா நான் நினைச்சுப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.